அப்போஸ்தலரான அதிகாரம் 7 தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களே அநேகரும் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புத அடையாளங்களை செய்தான். நம்ம பார்க்கிறோம் ஆதிகால அப்போஸ்தல சபையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து பரமேறி போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புறார். அந்த 120 பேர் அந்த மேல் வீட்டறையில கூடியிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல இறங்குகிறார் என்று நாங்க பார்க்கிறோம். இறங்கும் பொழுது அவங்க பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அடுத்த நாள் 3000 பேர் 5000 பேர் என்று என்ன செய்றாங்க, நாளுக்கு நாள் அங்க என்ன செய்யப்படுது, சீஷர்களுடைய தொகை பெருகுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேகர் ஏற்றுக்கொள்றாங்க. விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறவங்க விடுதலையை பெற்றுக் கொள்றாங்க. அதுக்கு பிறகு சபைகள்ல அங்க இருக்கிற பேதுருவினாலேயும் மற்ற போதகர்களினாலேயும் அப்போஸ்தலர்களினாலேயும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. நம்ம கடந்த நாட்கள்ல பார்த்தோம். ஒவ்வொருத்தருக்குமான சுவிசேஷங்களை அங்க பிரசங்கிக்கிறாங்க. வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு சுகம் சுவிசேஷமா பிரசங்கிக்கப்படுது. வறுமையில் இருக்கிறவங்களுக்கு செழிப்பு ஆசீர்வாதம் சுவிசேஷமா பிரசங்கிக்கப்படுது. சாபத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் சுவிசேஷமா பிரசங்கிக்கப்படுது. அந்த சுவிசேஷம் எப்படி பிரசங்கிக்கப்படுதுன்னா, கல்வாரி சிலுவையில இன்றைக்கு நீ இருக்கிற நிலைமையிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குறதுக்காக ஆண்டவர் சகல நோய்களையும் சகல தரித்திரத்தையும் சகல வியாதி வறுமைகள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். இன்றைக்கு நீ வறுமையிலையோ பலவீனத்திலேயோ குறைவிலையோ வியாதியிலையோ வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உனக்காக அவர் யாவையும் கல்வாரி சிலுவையில செய்து முடித்து விட்டார் என்று அந்த அப்போஸ்தல சபையில பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல மாத்திரமல்ல இந்த காலத்திலையும் நம்முடைய சபை விருத்தி அடையணுமா இருந்தா, சபை மாத்திரமல்ல நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியம், ஜெப வாழ்க்கை, ஆண்டவரோடு ஐக்கியப்படுறது, ஆண்டவரோடான உறவு, அது மாத்திரம் இல்லாம ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய தொழிலா இருக்கலாம், நம்முடைய படிப்பா இருக்கலாம், எல்லாத்துலயும் ஒரு விருத்தி ஏற்படணும். விருத்தி என்ற வளர்ச்சி, நாளுக்கு நாள் முன்னேறுறது. இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம், நம்முடைய வீடுகள்ல பலவிதமான காய்கறிகளை பூக்கன்றுகளை நடுறோம். நாங்க அது அப்படியே இருக்கணும் என்று யாருமே விரும்புறது இல்லை. நம்ம என்னத்தை விரும்புறோம், அது நாளுக்கு நாள் வளர்ந்து அது நமக்கு கனி கொடுக்கணும் என்று விரும்புறோம். அதே போலதான் ஆண்டவரும் விரும்புகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து சபைகளுக்குள்ள வந்து போதனைகளை கேட்கிற விசுவாசி அவன் நல்ல கனி கொடுக்கிறவனா இருக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? இன்னைக்கு நீங்களும் நானும் நல்ல கனி கொடுக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கலாம், நம்ம ஆராதிக்கிற தேவன் சகல தீமைகளிலும் இருந்து சகல நிந்தைகளிலும் இருந்து பிரச்சனைகளிலும் இருந்து அவர் நம்மளை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நாட்டப்பட்டிருப்போமா இருந்தா நாங்க அந்த இடத்துல நாங்க செழித்து வளர்கிறவங்களா இருப்போம். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? அப்ப இதுல சொல்லப்படுது பாருங்க, 7வது வசனம், வேத வசனம் தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷர்களுடைய தொகை எருசலேமில் பெருகிற்று. இன்னும் அப்போஸ்தலர் முழுவதும் சொல்லப்படுகிறது, அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களினாலே அங்க என்ன செய்றாங்க, சபைகள் நிரம்பி வழிந்ததாம். வேத வசனத்தை பேச பேச தேவனுடைய வார்த்தைகளை சபைகள்ல பேச பேச அந்த இடத்துல சபைகள் தானா வளர ஆரம்பிச்சது, பெருக ஆரம்பிச்சது. அப்ப இன்னைக்கு நாங்க பார்க்க போகிறோம், விசேஷம் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்தார். வளமையா இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல தான் பேசுவது வழக்கம். கடந்த 2 கிழமைகளாக இந்த கள்ள போதனைகளுக்கு எச்சரிக்கையா இருங்க, வஞ்சிக்கப்படாதிருங்க என்ற தலைப்புல பேசிக் கொண்டிருக்கிறோம். நாங்க முதல் கிழமை பார்த்தோம், போன கிழமைக்கு முதல் கிழமை பார்த்தோம், மனுஷனால ரட்சிப்பு இல்லை. மேல போடப்பட்டிருக்கிற வசனம் சொல்லுகிறது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இன்னைக்கு சபைகளுக்குள்ள வர்றோம், வார்த்தைகளை கேட்கிறோம், இயேசுவை பத்தி கற்றுக்கொள்றதுக்கு, இயேசுவை பத்தி அறிகிற அறிவுல வளர்ச்சி அடைகிறதுக்கு. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? ஒவ்வொரு கிழமையும் இந்த சபைகளுக்குள்ள வரும்போது போதகர்மார் நமக்கு என்னத்தை கற்றுக்க தர்றாங்கன்றா, வேற உலகத்தின் காரியங்களை பற்றி அல்ல, இயேசுவை பத்தி கற்று தர்றாங்க. ஏன்னா இந்த உலகத்தின் காரியங்கள், ஆசீர்வாதங்கள், நாம தேடுகிற நிம்மதி, நமக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் இந்த இயேசுவுக்குள்ள இருக்குது. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? நம்ம அவரை தேடும் பொழுது, அவருடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது, அவருடைய நீதியை தேடும் பொழுது நமக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 சொல்லுது.
எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? அப்ப இன்னொரு வசனம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதனாலதான் வார்த்தை மிகவும் முக்கியம். வார்த்தையை கேட்கிறது முக்கியம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிறது, அதாவது வேதத்தை இரவும் பகலும் வாசிக்கிறது முக்கியம். ஜெபிக்கிறது, வேத வசனத்தின் அடிப்படையில ஜெபிக்கிறது முக்கியம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு இன்னும் கிடைக்காம போறதுக்கு காரணம், அநேக ஆசீர்வாதங்களை நாங்க இழந்து போறதுக்கு காரணம், இன்னும் ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில பார்க்காம இருக்கிறதுக்கு காரணம், அநேக பிள்ளைகள் வார்த்தையின்படி நடக்கிறதே இல்லை, வார்த்தையை தியானிக்கிறதே இல்லை. இன்னும் அநேகருக்கு வார்த்தையின் முக்கியத்துவம் விளங்கவே இல்லை. வார்த்தையின் முக்கியத்துவம் விளங்காதவங்க தான் ஜெபிக்காம இருப்பாங்க. அவங்களோட வீட்டுல தான் குடும்ப ஜெபம் இருக்காது. வார்த்தையின் முக்கியத்துவம் விளங்கலாடி சத்தியத்துல நடக்க முடியாது. ஆகையினாலும் மிக கவனமா நம்ம இருக்கணும். எதிர்காலத்துல நீங்க முன்னேற வேண்டும், மேல போகணும். இந்த கிராமத்திலே மற்றவங்க உங்களுடைய நாமத்தை, உங்களுடைய பேரை பெருமைப்படுத்தும்படிக்கு, ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படிக்கு நீங்க வாழணுமா இருந்தா, அவருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது போல நீங்க கீழ்ப்படிந்த ஆபிரகாமுடைய பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய பேரையும் பெருமைப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? நம்ம பெருமையை தேடி ஓடி போக தேவையில்லை. யாராவது என்னைய குறிச்சு பெருமையா மேன்மையா கதைக்க மாட்டாங்கன்னு நம்ம அதை பிரயாசப்பட தேவையில்லை. நம்ம கர்த்தரை தேடினா போதும், சகல உயர்வோடு நம்மளை தேடி வரும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? தொடர்ந்து இந்த கிழமை நான் ஏன் இதை பேச போறேன்டா, இன்னைக்கு நிறைய கள்ள போதகர்கள், தவறான உபதேசிகள் என்ன சொல்றாங்கன்றா, இயேசு மாம்சத்துல வரவே இல்லை, மாம்சத்துல வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் சில அரசியல்வாதிகள் சொல்றாங்க, பவுல் தான் இயேசுவை கடவுள்னு பிரசங்கம் பண்ணாரு, இயேசு அப்படி சொல்லவே இல்லை, அவர் உலகத்துல நன்மை செய்தாரு, நல்லவரா வாழ்ந்தாரு, மற்ற மனுஷனை போல இல்ல, நல்ல மனுஷனா இருந்தாரு, ஆனா பவுல் தான் அவரை கடவுளாக்கிட்டாருன்னு என்ன செய்யறாரு சில இந்தியாவில் சில அரசியல்வாதிகள் சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்க. நம்ம வேதத்துல இன்னைக்கு பார்க்க போகிறோம், பவுல் மட்டும்தான் சொன்னாரா, இல்லாட்டி வேதம் முழுவதும் இவர் இயேசு கிறிஸ்துவ அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர், ஜீவ அப்பம், அவர் ஆட்டுக்குட்டியானவர் என்று வேதம் முழுவதும் நாங்க சொல்றதை பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டு முதற்கொண்டு, பழைய ஏற்பாட்டு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இயேசுவே கிறிஸ்து, அவரே மேசியா, அவரே தேவனால் அனுப்பப்பட்டவர், அவரே நம்மளை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தவர், அவரால் மட்டுமே ரட்சிப்பு உண்டு, அவரால் மட்டுமே விடுதலை உண்டு, அவரால் மட்டுமே நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் முழுவதும் சொல்லுது. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? அதைத்தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எல்லாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம். யோவான் 1வது அதிகாரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஆதியிலே, அதாவது தொடக்கத்திலே, ஆரம்பத்திலே. இந்த உலகம் தோன்றும் பொழுது நானும் நீங்களும் என்ன செய்யல, இந்த உலகத்துக்குள்ள இல்லை, இந்த உலகத்துக்குள்ள இல்ல, ஆதாம் ஏவாள் கூட இல்ல, வானம் பூமி கூட இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற சிருஷ்டிகள் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு மனுஷன் வழிபடுகிற சிலைகள் இல்லை, இன்னைக்கு மனுஷன் வழிபடுகிற மரங்கள் இல்லை, இன்னைக்கு மனுஷன் வழிபடுகிற சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை எதை பார்த்து நிர்ணயிக்கிறாங்க? நட்சத்திரங்களை பார்த்து நிர்ணயிக்கிறாங்க. ஆதியில் அது ஒன்றுமே இல்லை, ஆதியில் அது ஒன்றுமே இல்லை. ஆனா ஒருவர் இருந்தாரு, தேவன் இருந்தார். இந்த உலகம் அனைத்தையும் உண்டாக்கின தேவன் இருந்தார். இன்னைக்கு மனுஷன் வழிபடுகிற இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, வார்த்தை என்கிற அவராலே படைக்கப்பட்ட அனைத்து கடவுள்களும், அனைத்து அந்த பொருட்களும், அனைத்து சடப்பொருட்களும் அன்றைக்கு இல்லை. ஆனா அதெல்லாவற்றையும் உண்டாக்கின வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? இயேசு கிறிஸ்து இருந்தார். எல்லாமே அவரை கொண்டு உண்டாக்கப்பட்டது வேதம் சொல்லுது. எல்லாம் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது வேதம் சொல்லுது. அவரை அல்லாமல் ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுது. அப்ப ஆதியிலே காலங்கள் உருவாகிறதுக்கு முன்னுக்கே, நேரங்கள் உருவாகிறதுக்கு முன்னுக்கு, இன்னைக்கு மனுஷன் இந்த நேரம், இந்த மணிக்கூட்டை எதை வச்சுக்கொண்டு செட் பண்ணா தெரியுமா? சூரியன் சந்திரனை வச்சுக்கொண்டு. அதை ஆண்டவர் தான் சொல்லி கொடுத்தார். இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை வைத்துக்கொண்டு காலங்களை மனுஷங்க அறிவாங்கன்னு அங்க நாங்க தொடக்கத்துல நாங்க பாக்குறோம், ஆதியாகமத்துல நாங்க பாக்குறோம். அப்ப அதே ஆண்டவர் தான் சொல்லி கொடுத்தாரு. நீ டைமை இப்படி செட் பண்ணு சொல்லி கொடுத்தார். நீ என்ன செய், மனுஷங்களுக்கு விலங்குகளுக்கு பேரிடுவாயாக ஆதாமுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். ஆண்டவர் சொல்லி கொடுக்கும் வரைக்கும் எந்த மனுஷனுக்கும் எதுவுமே தெரியல.
பாருங்க, ஆண்டவர் மனுஷனை 6ஆம் நாள் உண்டாக்குறாரு. ஆனா அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அந்த 6 நாளுக்குள்ளேயே ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்கிறாரு. மனுஷனுக்கு திருமணத்தை, ஆதாமுக்கு திருமணத்தை முடித்து கொடுக்கறதுக்கு முன்னுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆதாமுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்கிறார். ஆண்டவர் உண்டாக்கின அந்த அழகான ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பராமரிக்கவும் என்ன செய்யறாரு? ஒரு வேலையை கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் ஆணும் பெண்ணுமா தான் உண்டாக்கினாரு. என்னடா ஆணுமா உண்டாக்கல? 2 ஆண்களை உண்டாக்கல? 2 பெண்களை உண்டாக்கல? ஆண்டவர் திருமண வாழ்க்கையில ஆண்டவருக்கு என்ன சித்தம் என்றா, ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் முடிக்கிறதா சித்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? இவங்க 2 பேரும் இணையறதுக்கு முன்னுக்கு அவங்க ஒரு நல்ல வேலையை எடுத்துக்கொள்ளணும். அதனால ஆதாமோட ஏவாளை இணைக்கிறதுக்கு முன்னுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வேலையை கொடுக்கிறார். ஆனா இன்னைக்கு மனுஷனை பாருங்க, இன்னைக்கு மனுஷர்களை பாருங்க, எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? படிக்கும் போது பாதி படிப்புலே என்ன செஞ்சிடறாங்க? போய் திருமணத்தை முடிச்சிடுறாங்க. அது ஆண்டவருக்கு பிரியமே கிடையாது. ஒருவேளை நீங்க மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் உங்களை மன்னிச்சிடலாம். ஆனா உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை நீங்க இழந்து போயிருவீங்க. ஆனா ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறார், இரக்கமுள்ளவரா இருக்கிறாரு. ஆனா கடந்த காலத்துல நம்ம இதை அறியாம செஞ்ச தவிர இனி நம்ம அறிஞ்சும் செய்யக்கூடாது. பைபிள்ல ஆண்டவருடைய விருப்பங்கள், சித்தங்கள் இருக்குது. அதை நம்ம அறிந்து கொண்டு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நாங்க நினைக்கிறத காட்டிலும், நம்ம ஆசைப்படுகிறத காட்டிலும், நம்முடைய அப்பா அம்மா நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறத காட்டிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அழகாக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அப்ப வேத வசனம், தேவ வசனம் உங்களுடைய உள்ளங்களுக்குள்ள விருத்தி அடைந்தா உங்களுடைய சகல வாழ்க்கையும் அது விருத்தி அடையும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? நீங்க எல்லாவற்றிலையும் ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை காண்பீங்க. இன்னைக்கு வேத வசனம் ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள போறது ஈஸி இல்லை. பிசாசு விடவே மாட்டான். இப்ப வெளியில போனோடனே குடுங்கி எரிஞ்சிடுவான், எடுத்து போட பார்ப்பான், களைகளை விதைக்க பார்ப்பான். மிகவும் கவனமா இருக்கும். ரைட். அப்ப எதுக்கு நான் இன்னைக்கு இயேசு மாம்சத்துல வந்தார்னு பேச போறேன்டா, இன்னைக்கு நிறைய உலகங்களுமா நிறைய கள்ள போதகர்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க, பைபிளை தவறா சொல்றாங்க. பவுல் தான் ஆண்டவரை கடவுளா பிரசங்கம் பண்ணாரு. பழைய ஏற்பாட்டில் இயேசுவும் அந்த 3 வருஷம் ஊழியம் செய்யும் போது நான் தான் தேவன் என்று சொல்லல. ஆனா பைபிள்ல சொல்லப்படுகிறது, இயேசுவே சொல்றார் நிறைய இடங்கள்ல, நான் தான் தேவன் என்று சொல்றார். தன்னை அவர் வெளிப்படுத்துறார். பிதாவானவரே சொல்றார், இவருடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அந்த மறுரூப மலையில மோசே எலியா இயேசுவுக்கு பக்கத்துல இருக்கத்தக்கதாக ஒரு வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது. 1 பேதுரு 2 பேதுரு பேதுரு எழுதி வச்சிருக்கிறாரு, நாங்க கண்ணால் அதை பார்த்தோம். நாங்க கண்ணால பார்த்ததை விட எது உறுதியானதுன்னு இந்த வேத வசனம் உறுதியானதா இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? இந்த தீர்க்க தரிசனம் இந்த வசனம் அதிக உறுதியானதா இருக்குதுன்னு கடைசி பேதுருல சொல்லப்படுது. ரைட். இப்ப நம்ம பார்க்கிறோம் 1 ஜோவான்ல பார்க்கிறோம், ஆதியிலே. அப்ப உலகம் உண்டாகிறதுக்கு முன்னுக்கே அங்க தேவன் இருந்தாரு, அங்க வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தையும் தேவனும் ஒன்றா இருந்தாங்க. உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது? தேவனுக்குள்ள இருந்து புறப்பட்ட வாயின் வார்த்தைகளினால, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினால சகலமும் உண்டாக்கப்பட்டது. வானம் பூமி உண்டாக்கப்பட்டது. அங்க இருந்த ஒழுங்கின்மை, இருள் நீங்கினது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இல்லாத ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணுமா? இந்த இடத்துல இந்த சபை நிரம்பி வழியணுமா? நம்ம இருக்கிற குறைவுகளை பேசக்கூடாது. தேவன் எப்படி பேசினாரு? இருள் இருந்துச்சு, வறுமை இருந்துச்சு. அவர் சொல்லல வறுமையா இருளா இருக்குதுன்னு சொல்லல, இருக்கிறவன் சொல்லல. வேதம் ரோமர் 4 சொல்லப்படுகிறது, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா? இல்லாதவைகளை இருக்கிற விதமா அழைக்கிறவரா. அங்க இருள் இருந்துச்சு, தேவனுக்கு வெளிச்சம் தேவைப்பட்டது. தேவன் என்ன சொன்னார்? இருள் இருக்குதுன்னு சொல்லல, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார். சகலவற்றையும் ஒழுங்கமைத்தார். நம்முடைய ஆண்டவர் ஒழுங்குள்ள தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒழுங்கீனமா இருக்கிற எல்லா காரியங்களையும் நாங்க ஆண்டுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் சரிப்படுத்தி தருவார். கோணலானவைகளை ஆண்டவர் சீராக்கி தருவார். கரடானவைகளை ஆண்டவர் சமப்படுத்தி தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? உங்களுடைய வீடு வளவு காணிக்குள்ள இருக்கிற காரியங்களை உங்களுடைய பலத்தினால சமப்படுத்த முடியும். உங்களுடைய பலத்தினால சமப்படுத்த முடியும். உடைஞ்சு போன ஓட்டை உங்களால சரிப்படுத்த முடியும். ஆனா உடைந்து போன உங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்த இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால மட்டும்தான் முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க, அநேக நேரங்கள்ல உங்களுக்கு கவலையே வருது. கடந்த காலத்துல நீங்க செஞ்ச தவறை நினைச்சு கவலைப்படுறீங்க. கடந்த காலத்துல நீங்க இழந்து போன ஆசீர்வாதங்களை நினைச்சு கவலைப்படுறீங்க. கடந்த காலத்துல நீங்க பேசின தவறான வார்த்தைகளை நினைச்சு கவலைப்படுறீங்க. இதெல்லாம் உங்களால மறக்க நினைக்கிறீங்க, உங்களால மறக்க முடியல. அதெல்லாம் சிந்திக்காம இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா சிந்திக்காம இருக்க முடியல.
அதை நினைச்சு பயப்பட்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஒருவேளை நான் நரகத்துக்கு போயிடுவோம்னு பயப்படுறாங்க நிறைய பேரு. கடந்த காலத்துல செஞ்ச பாவங்கள், தவறுகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள். ஆனா இன்றைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார். நீங்க தேடுகிற நிம்மதி ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உங்களுடைய அழகத்துக்குள்ள சமாதானம் வரும். உங்களுடைய அரண்மனைக்குள்ள சுகம் வரும். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீங்க? நிறைய நேரத்துல வியாதி ஏன் தெரியுமா வருது? நம்ம கவலைப்படுறதால வருது. கவலைப்படுறதாலையும் பயப்படுறதாலையும் தான் வியாதி வருது. ஜோபு சொல்றான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. சங்கீதக்காரன் அப்படி சொல்றான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நம்ம பயந்து 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 நிறைய நேரங்கள்ல சாபங்களை நாங்களே தேடிக்கொள்றோம். நாங்களே என்ன செஞ்சிடறோம்? நம்ம விரும்பாத வாழ்க்கைக்குள்ள போயிடுறோம், விரும்பாத காரியங்களுக்குள்ள போயிடுறோம். ஆனா நாங்க பயப்படாம விசுவாசிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? யோவான் 1 நாங்க வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தொடர்ந்து வாசிங்க. அவர் ஆதியிலே. யார் வார்த்தையானவர்? யார்? போன கிழமை பார்த்தோம். யார் வார்த்தையானவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதியில இருந்தாரா? ஆதியில இருந்தாரா? மரியாள் மூலமா தான் பிறந்தாரா? ஆதியில இருந்தவர் தான். மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரா? அங்க மரியாளுடைய கற்பத்துக்குள்ள ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தின்படி அவர் பிறந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? 2 கிழமைக்கு முன்னுக்கு நான் அந்த கொரியால இருக்கிற அந்த சியான்ஜி அந்த மத அமைப்பு பத்தி சொன்னேன். கிறிஸ்தவம் என்றா என்ன? கிறிஸ்துவ பின்பற்றுகிறது தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் யாரு? கிறிஸ்துவ பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர்கள். இயேசுவ கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அப்ப சபைக்கு வர்றவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல. பைபிளை தூக்கிட்டு திரிகிறவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல. வீடு வளவு முழுவதும் பைபிள் வாசகங்களை ஒட்டி இருக்கிறவங்க கிறிஸ்தவங்க அல்ல. யாரெல்லாம் இயேசுவ சொந்த இரட்சகரா தன்னுடைய உள்ளத்துல ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க தான் கிறிஸ்துவின் உடையவர்களா இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? இதுல எத்தனை பேர் கிறிஸ்துவின் உடையவர்களா இருக்கிறீங்க? எத்தனை பேர் இயேசுவ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? அப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பீங்களா இருந்தா, அவரை விசுவாசிப்பீங்க, நீங்க தான் கிறிஸ்தவர்கள். நீங்க தான். கிறிஸ்தவம் என்றது ஒரு மதம் அல்ல, ஒரு மார்க்கம் அல்ல. அது ஒரு வழிமுறையா இருக்குது. நம்மள நித்திய வாழ்க்கைக்குள்ள, நித்திய ஜீவனுக்குள்ள நடத்தி செல்கிற ஒரு பாலமா இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? நான் இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவரை அல்லாமல் நம்மளால நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது, பரலோகத்துக்குள்ள போக முடியாது. எந்த மனுஷனையும் நம்பி பரலோகத்துக்குள்ள போக முடியாது. மனுஷனால இந்த உலகத்துலதான் நம்மளை மீட்டு ரட்சிக்க முடியும். நித்தியத்துக்குள்ள நம்மளை கொண்டு போகிறவர், நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? ரைட். அப்ப இதுல சொல்லப்படுது பாருங்க, இந்த வார்த்தைகள் முழுவதும் சொல்லப்படுது பாருங்க. அவர் தான் வார்த்தை, இயேசுதான் வார்த்தை. பழைய வெளிப்படுத்தல சொல்லப்படுகிறது பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். அங்க குமாரனுக்கு பதிலாக ஒரு வசனத்துல சொல்லப்படுகிறது பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். அப்ப குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் யாரு? வார்த்தையானவர், வார்த்தையானவர். அப்படியே நீங்க 14வது வசனத்தை வாசிங்க. 14வது யோவான் 1:14. அந்த வார்த்தை எந்த வார்த்தை? ஆதியில பிதாவின் இடத்தில் இருந்த வார்த்தை. ஆதியில பிதாவின் இடத்தில் இருந்து உலகங்களை உண்டாக்கின வார்த்தை, உலகங்களை சிருஷ்டித்த வார்த்தை, உலகத்தை படைத்த வார்த்தை, மனுஷனை உண்டாக்கின வார்த்தை, மரம், செடி, கொடி, புல், பூண்டுகளை படைத்த வார்த்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? இன்னைக்கு மனுஷன் வழிபடுகிற சூரியன், சந்திரனை உண்டாக்கின வார்த்தை. சங்கீதக்காரன் இப்படி எழுதுறான், சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு நிறைய பேர் உலகங்களுமா சூரியனையும் நிலாவையும் பார்த்து தான் தங்களுடைய விழாக்களே வைப்பாங்க. அப்ப அவங்களுடைய நம்பிக்கை எதன் மேல இருக்குது? சூரியன், சந்திரன் மேல இருக்குது. சில பேர் இங்க இருந்து ஒரு தண்ணி போத்துல எடுக்கிறதுக்கு எங்கேயோ நாட்டுகளுக்கெல்லாம் போவாங்க. அங்க இருக்கிற அந்த சின்ன போத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து நம்மளோட வீட்டுல தெளிச்சாதான் ஆசீர்வாதம், வீட்டுல தெளிச்சாதான் சாபம் எல்லாம் போகும். இப்படி மூடத்தனமான காரியங்களை பின்பற்றுகிற மத மார்க்கங்கள் நிறைய இருக்குது. 2-3 நாட்களுக்கு முன்னுக்கு என்னோட ஒருவர் சொன்னார், 2000 ஆண்டுக்கு முன்னுக்கு நாங்களும் சிலைகளை வழிபட்டு கொண்டிருந்தோம், சிலைக்கு பின்னால திரிஞ்சு கொண்டிருந்தோம், தேவையில்லாத காரியங்களை செஞ்சு கொண்டிருந்தோம். ஆனா ஒரு நாள் ஒரு ஊழியக்காரன் ஆண்டவர் எங்களுடைய வீட்டுக்கு அனுப்பினார், எங்களோடு இடைப்பட்டார், எங்களோடு பேசினார். இன்றைக்கு எங்களுடைய தலைமுறையுடைய வாழ்க்கையே ஆசீர்வாதமா இருக்குது. அன்றைக்கு எங்களிடத்துல ஒன்றுமே இல்லை,
இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். சமாதானத்தை தந்திருக்கிறார், சுகத்தை தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? போன கிழமை நம்ம பார்த்தோம், அந்த ஊழியக்காரர் ஒரு சாட்சி சொன்னார். இந்த உலகம் என்ன செய்யுது? டாக்டரே கைவிடுறாங்க, கேன்சரை யாராலையும் குணமாக்க முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவர் பரிகாரியாகி கர்த்தரா இருக்கிறார். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வியாதியா இருக்கலாம், அவர் ஒருவரால் உங்களை விடுதலை பண்ண முடியும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? அப்ப இதுல பாத்தீங்கன்னா அந்த வசனம் 14வது வசனம் சொல்லுது பாருங்க, கிருபையினால் அந்த வார்த்தை மாம்சமாகி அதாவது சரீரத்தை உடையவராகி. இயேசுவுக்கு சரீரம் கொடுக்கப்பட்டது, சரீரத்தை உடையவராகி. தொடர்ந்து வாசிங்க. கிருபையினாலும் சத்தியத்தினாலும். கிருபை என்னண்டா, மரியாள் தன்னுடைய பலத்தினால அந்த பிள்ளையை பிரசவிக்கல. அந்த மரியாள் அந்த யோசேப்பினுடைய இணைப்புனால பிள்ளை பிரசவிக்கப்படல. அவங்க 2 பேரும் இணைக்கப்படாது இருந்தார்கள். உலக மனுஷனுடைய கண்களுக்கு முன்னுக்கு டாக்டர்கள்ட்ட ஞானத்துக்கு, உலகத்தின் ஞானத்தின் அடிப்படையில ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தாதான் குழந்தையை உருவாக்க முடியும், குழந்தையை கற்பம் தரிக்க முடியும். ஆனா கற்ப பையை உண்டாக்கின ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? அவருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, யாருடைய பலமும் தேவையில்லை, அவருக்கு யாருடைய உதவியும் தேவையே இல்லை. அவர் சர்வ அதிகாரமுடையவராக இருக்கிறார், அவர் சர்வ லோகாதிபதியா இருக்கிறார். அவரால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அங்க பார்க்கிறோம், சாராளுக்கு பாத்தீங்கன்னா முதிர் வயது ஆயிருச்சு. அவங்க சொல்றான், ஆபிரகாம் சொல்றான், என் மனைவிக்கு கர்ப்பப்பை செத்து போயிருக்கும். ஆனா ஆண்டவர் ஈசாக்க பிறக்க செய்யறதுக்காக வேண்டிய ஒரு கர்ப்பப்பையை உண்டாக்குறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுறீங்க? எலிசபெத், நாங்க சகரியா எலிசபெத் பகுதியும் வாசிக்கிறோம். அவங்களுக்கு முதிர் வயது, அவன் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான் சகரியா. அவன் முதலாவது தேவன் தூதன் அவனிடத்துல வந்து சொல்லும் போது அவனும் நம்பவே இல்லை, அவன் விசுவாசிக்கவே இல்லை. அதனால ஆண்டவர் அந்த வாயை மூடுறார். புள்ள பிறக்கப்பட்டு நீ அவன் ஊமையா இருப்ப, உன்னால பேச முடியாதுன்னு சொல்லும் போது அவன் ஊமையா இருக்கிறான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா எலிசபெத் நம்பி விசுவாசிக்கிறார். 6 மாசத்துக்கு பிறகு மரியாளோட போய் தேவதூதன் பேசுறாரு. காவிரிய பேசும்பொழுது அவனும் விசுவாசிக்கிறார். ஆரம்பத்துல சந்தேகம் இருந்தது, ஆனா சொல்றார், உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். அப்ப 2 பேரையும் போய் சந்திக்க வைக்கிறாங்க. 2 பேரும் மாறி மாறி ஆசீர்வதிக்கிறாங்க. ஆசீர்வதிக்க வயிற்றுல இருக்கிற புல்ல துள்ளுது. வயிற்றுல இருக்கிற புல்ல உறவு கடவுளை என்ன செய்யறாங்க? பழைய ஏற்பாட்டு நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் அவங்களுடைய சந்ததிக்கு செஞ்ச ஆசீர்வாதங்களை சொல்லி லூக்கா 1வது அதிகாரத்தில் ஆண்டவரை துதித்து நன்றி செலுத்துறாங்க. பிறகு என்ன செய்யுது? ஜோவான் ஸ்தானகன் இயேசு பிறக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னுக்கு ஜோவான் பிறக்கிறார். அவர் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வருகையை, முதலாவது வருகையை இயேசு உலகத்துல பிறக்கிறது அவர் முன்னறிவிக்கிறவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஏசாயால சொல்லப்படுகிறது, வழியை ஆயத்தப்படுத்துகிறவர் என்று. வராந்திரங்களில் கூப்பிடுகிற சத்தமா இருக்கிற யோவான் ஸ்தானகன் அவர் உலகத்துக்குள்ள இயேசு பிறக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னுக்கே பிறந்து இயேசுவினுடைய முதலாவது வருகையை குறித்து என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப விரியன் பாம்பு குட்டிகளே ஜூதர்களை பார்த்து சொல்றார், அங்க இருக்கிற படைத்தளபதிகளை பார்த்து சொல்றார், வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களை வகை காட்டினவன் யார்? நல்ல கனிகளை கொடுங்க, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது இயேசு வர்றார். வந்து ஜோர்தான் நதியில ஞானஸ்தானம் பண்ணப்படுறாரு. அப்ப ஜோவான் சொல்றாரு, நீர் உம்முடைய கருத்தினால நான் ஞானஸ்தானம் வாங்க இருக்க, நீர் என்னிடத்துல ஞானஸ்தானம் பெறுவது எப்படி? நம்முடைய பாதரட்சியின் வாரை அறுப்பதற்கும் பாத்திரன் அல்ல. இயேசு சொல்றாரு, இந்த பூமியில நான் நிறைவேற்ற வேண்டிய நீதியை நிறைவேற்றுவது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறன்னு சொல்லும் போது இயேசு ஞானஸ்தானத்தை எடுத்து வெளியே வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்குறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதுக்கு பிறகுதான் இயேசு ஊழியத்துக்குள்ள போறார். முதலாவது அவருடைய அற்புத அடையாளமே காணா ஒரு கல்யாணத்துல திராட்சரசம் குறைவுபடுது. அங்கேயும் பாருங்க, இயேசு தேவன்ன்றது வெளிப்படுது. திராட்சரசம் குறைவுபடுது. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? தண்ணீரை திராட்சரசமா மாத்தினார். பழைய ஏற்பாட்டுல மோசே மூலமா தண்ணீர் ரத்தமா மாறிச்சு. முதலாவது அற்புதமே தண்ணீர் ரத்தமா மாறிச்சு மோசேனுடைய நாட்கள்ல. ஆனா இங்க என்ன நடக்குது? தண்ணீர் திராட்சரசமா மாறுது. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? கர்த்தர் நன்மை செய்கிற தேவனா இருக்கிறார். நீங்க ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொள்ளுவீங்களா இருந்தா குறையப்பட்ட உங்களுடைய ஜீவியம் இனிப்பான ஜீவியமா மாறும், மதுரமான ஜீவியமா மாறும். அங்க பழையப்பாடு இன்னொரு சம்பவம் இருக்குது. மாறாவின் நீர் ஒரு கிளையை வெட்டி, ஆண்டுடைய வார்த்தையின்படி கிளையை வெட்டி போடும்போது மதுரம் ஆகுது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலையும்
இந்த இயேசு கிறிஸ்துவாகி அந்த கல்வாரி சிலுவை, அந்த கிளை, அந்த கல்வாரி சிலுவைக்கு அடையாளமா இருக்குது. அந்த சிலுவையை நோக்கி பார்ப்பீங்களா இருந்தா உங்களுடைய வாழ்க்கையும் இனிப்பா மாறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? நீங்க மாறணும்னு நினைக்கிற காரியங்கள் நிச்சயமா அதுக்கு யாரை விசுவாசிக்கணும்? கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்ட இயேசுவை விசுவாசிக்கணும். ரைட்? இன்னைக்கு நான் பேசுற காரியம் என்னன்னா, இயேசு மாம்சத்துல வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு மாம்சத்தை இரத்தத்தை உடையவரா பூமிக்கு வந்தார். இப்ப நீங்க கேட்கலாம், அவர் ஒருவரும் காணக்கூடாதவரும் கண்டிராதவரும் தேவனமா இருக்கிறார். பழைய ஏற்பாடுல சொல்லப்படுகிறது, தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். அவரே அப்போ உலகத்துக்குள்ள மனுஷனா வரணும். அவரே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரா வரணும். ஏன் அவர் அப்படி வரணும் என்றா, ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறாரு, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு மாத்திரம் மாம்சத்துல வந்திருக்கலாட்டி இன்றைக்கு எப்படிப்பட்டவங்களா இருந்திருப்போம்? ஆராதனை துவங்குறதுக்கு முன்னுக்கு ஆட்டையோ மாட்டையோ காளையோ புறா குஞ்சையோ குருவி குஞ்சையோ கொண்டு என்ன செஞ்சிருப்போம்? நம்முடைய வசதியின் அடிப்படையில பலியிட்டு இருப்போம். அந்த காலத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல பெரிய பெரிய பணக்காரங்கள் எல்லாம் காளைகளை பலியிடுவாங்க. காளைகளை பலியிடுவாங்க. சாதாரணமான ஆட்கள் ஆட்டுக்குட்டிகளை, ஆட்டு கடாக்களை பலியிடுவாங்க. ஏழைகள் புறா குஞ்சுகளை பலியிடுவாங்க. அதுவும் முடியலாட்டி குருவி குஞ்சுகளை பலியிடுவாங்க. இதெல்லாம் லேவியராகமத்துல சொல்லப்படுது. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல இப்படி ஒரு நடைமுறை இருந்து கொண்டே இருந்துச்சு. இன்னைக்கு நானும் நீங்கள் அதெல்லாம் பலியிடுறது இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் நமக்காக பலியிடப்பட்டாரே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அவர் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்று வேதம் சொல்லுது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? இனி நம்ம பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு அவர் என்ன பலியை விரும்புகிறார்? உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலிகளை விரும்புகிறார். அவர் நமக்காக பலியிடப்பட்டதை நினைவு கூர்ந்து, எனக்காக நீங்க பலியிடப்பட்டதற்காக நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிற, உண்மை உயர்த்துகிறேன் என்று சொல்லணும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய உதடுகளால் அவரை புகழணும், அவரை மேன்மைப்படுத்தணும். எந்த நிலைமையிலேயே நாங்க அவரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும், அவரை உயர்த்த பழகணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யோவான் 1:14 தான் பார்க்கிறோம். அதில் சொல்லப்படுகிறது கிருபை நாளும். அப்ப அந்த கிருபை நாளுக்கு என்ன அர்த்தம்? கிருபைனால என்னது? தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கிற தயவு. என்ன சொல்லுங்க? தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கிற தயவு. இப்ப மரியாளுக்கு தகுதியே இல்லை. மரியாள் எப்படி அந்த இயேசு கிறிஸ்துவ சுமக்கிற வாக்கியத்தை எப்படி பெற்றுக்கொண்டாள்? தகுதியினாலேயா? அவள் ஏதோ பரிசுத்தமா இருந்ததுனாலயா? எதனால பெற்றுக்கொண்டாள்? கிருபையினால். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அவள் ஒன்றுமே செய்யல. அவருடைய செயல்களின் அடிப்படையில் அல்ல, அவருடைய செயல்களின் அடிப்படையில். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த இடத்துல உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவ கிருபை. அந்த கிருபை இல்லாட்டி இன்றைக்கு இந்த இடத்துல நாங்க இருக்க மாட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யுத்தங்கள் நடைபெற்றது, நாங்க ரோட்ல போயிட்டு வர்றோம், எத்தனையோ விபத்துக்கள் நடைபெறுது, விபத்துக்கள் நடக்குது, எத்தனையோ குழந்தைகள் பாருங்க தூக்கு மாட்டிக்கொண்டு சாகுறாங்க. அது நம்முடைய பிரதேசத்தில் அது அதிகமாகிக் கொண்டே போகுது. வருஷ கணக்கா என்ன காரணமின்றி செத்து போய் கொண்டிருக்கிறாங்க, தூக்கு மாட்டி தற்கொலை செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு நானும் நீங்களும் நம்முடைய பிள்ளைகளும் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய பலத்தினால அல்ல. அவங்களும் நம்ம வாழ்கிற சூழல்ல அவங்களும் வாழ்றாங்க. பாருங்க எவ்வளவு பிரச்சனைகள். அவங்களுக்கு வந்த பிரச்சனை நமக்கும் வருது, எத்தனையோ கடன் நமக்கும் வருது, வியாதி வருது, வேதனை வருது, தவறான வழியில போறாங்க. ஆனா ஏன் நம்மளோட ஆண்டவர் அதுல இருந்தெல்லாம் பாதுகாக்கிறார். நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது, ஆனா ஆண்டவர் நம்முடைய ஜீவன அழிவிலிருந்து தப்பு வைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அவருடைய கிருபை இல்லாம இன்னைக்கு நம்முடைய ஜீவனை பிடித்துக் கொண்டு நம்மளால இருக்க முடியாது. ஆனா அவர் என்ன செய்யறாரு? நீடித்த நாட்களால் நம்மளை திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கிறார். துன்மார்க்கருக்கு முன்பாக, நமக்கு எதிராக பேசுகிறவங்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அப்ப கிருபையினால மரியாள் ஏதோ தகுதி உள்ளவளா இருந்தபடினால அவளுக்குள்ள இயேசு உற்பத்தி ஆகல. எதிர் நிமித்தம் இயேசு அங்க மரியாதை கற்பத்துல பிறக்கிறார் என்றா ஆதியாகமம் 3:15 வசனத்தின் அடிப்படையில். இல்ல அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 3:15 ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் தலையை நசுக்குவார். பிசாசுக்கு சொல்றாரு, பிசாசானவன் நீ அவர் குதிங்காலாலே நசுக்கப்படுவாய்.
பாருங்க, அதுல சொல்லப்படுகிறது ஸ்திரியின் வித்து. ஸ்திரியின் வித்து. இன்னைக்கு அந்த சியாஞ்சி, அந்த கொரியாவில் இருக்கிற அந்த கள்ள ஊழியக்காரன் சொல்றாரு, நான் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜோவான். என்ன சொல்றாரு? நான் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜோவான், என் மூலமா தான் உங்களுக்கு விடுதலை உண்டுன்னு சொல்றாரு. இல்ல, இது அவர் மூலமா விடுதலை இல்ல, எந்த மனுஷன் மூலமாயும் விடுதலை இல்ல, எந்த சபையின் அமைப்புகள் மூலமாயும் விடுதலை இல்ல, எந்த நிறுவனங்கள் மூலமாயும் விடுதலை இல்ல. யார் மூலமாக விடுதலை? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஸ்திரியின் வித்தாகிய மரியாளுடைய வயிற்றில மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரா பிறந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா மட்டுமே ரட்சிப்பு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா மட்டுமே விடுதலை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அவருடைய இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினால மட்டும்தான் நாங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மனுஷன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு முழுவதும் அவரை குறித்து வாக்குத்தத்தங்கள் கூறப்படுகிறது, அவரை குறித்து நிழலாட்டமா கூறப்படுகிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் யாரு? பஸ்கா யாரு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற கண்மலை யாரு? கிறிஸ்துவே நம்முடைய கண்மலையா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? நமக்காக பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்றீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அப்ப அவர் இல்லாம ரட்சிப்பு இல்ல. இப்ப நம்ம யோவான் 1:14 வருவோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப மரியாதைக்குள்ள எப்படி வாசம் பண்ணினாரா? தேவ கிருபையினால மரியாதைக்குள்ள வாசம் பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அந்த வித்து எப்படி வந்துச்சு? தேவனுடைய கிருபையினால வந்துச்சு. யோசேப்பு மூலமா வரல. யோசேப்பும் மரியாளும் இன்னும் இணைக்கப்படவே இல்லை, இன்னும் உறவு கொள்ளவே இல்லை. கணவன் மனைவி இடையில வர்ற அந்த உறவினால்தான் குழந்தை பிறக்கும். ஆனா இன்னும் அங்க இணைப்பு உண்டாகவே இல்லை. மரியாள் ஒரு கன்னியாக ஸ்திரியா இருக்கிறார், கன்னியா இருக்கிறார். ஆனா தேவ கிருபையினால அவளுக்குள்ள தேவனால் ஒரு விசேஷமான வித்து கொடுக்கப்படுது. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல நிழலிட்டதுனால இதுவரைக்கும் உலகம் கண்டிராத அற்புதம் அங்கு உண்டாகுது. ஒரு குழந்தை தாயின் கருவில உருவாகுவது உலகத்திலேயே எந்த மனுஷனாலையும் செய்ய முடியாத மிகப்பெரிய அற்புதமா இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? இன்றைக்கும் மனுஷனால ரோபோவை உருவாக்க முடியும், ஆனா இதே ரத்தம் ஊறுகிற இதயத்தை உண்டாக்க முடியாது. ரத்தத்தை தலை உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் ஓட பண்ண மனுஷனால முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? 4-5 வயரை பூட்ட முடியும், ரோபோக்குள்ள 4-5 வயரை பூட்ட முடியும். ஆனா இப்படிப்பட்ட வெற்றியினாலதான் இயக்க வைக்க முடியும் ஒழிய அந்த வெற்றியை பாருங்க. இன்னைக்கு மனுஷன் கண்டுபிடிக்கிற வெற்றியை பாருங்க. இன்னைக்கு போன் பேட்டரியெல்லாம் 2 நாளைக்கு வரைக்கும் சார்ஜ் போடணும். நல்ல போனா இருந்தா 2 நாளைக்கு வரைக்கும் சார்ஜ் போடணும். அதுவும் ஓட்ட போனா இருந்தா ஒவ்வொரு நாளும் 4-5 தடவை சார்ஜ் போடணும். இந்த ரோபோக்களுக்கும் அப்படித்தான். இன்னைக்கு பைக் சார்ஜ் போடுற பைக் வந்திருக்குது பாருங்க. மனுஷன் இப்பதான் 2024 வருஷத்துக்கு பிறகுதான் அந்த பைக்கை கண்டுபிடிச்சிருக்கிறான். ஆனா ஆண்டவர் பாருங்க, எத்தனையோ கோடிக்கணக்கான வருஷங்கள் உயிரோடு இருக்கிறபடி மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கினார். இன்றைக்கு ஏன் 120 வருஷம் வயசுக்குள்ள எல்லா மனுஷனும் செத்து போறான் தெரியுமா? ஆண்டவரை விட்டு தூரம் போனதுனால. ஆதியாகமத்துல நம்ம பார்க்கிறோம், 960 வருஷம் உயிரோடு இருந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. மெத்துசலாவை பார்க்கிறோம், நோவாவை பார்க்கிறோம், ஆபிரகாமை பார்க்கிறோம். பழைய பாட்டு காலத்துல நீண்ட வருஷங்கள் உயிரோட வாழ்ந்தாங்க, நீண்ட வருஷங்கள் உயிரோட வாழ்ந்தாங்க. இன்றைக்கு அதெல்லாம் மனுஷன் கடவுளை விட்டு பிரிய தூரம் போக போக சோரம் மாக்கமா போக 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 பலவீனங்கள் வருது, வியாதி வருது, வேதனைகள் வருது. ஆண்டவர் சொன்ன காரியங்களை விட தீட்டான காரியங்களை, தவறான காரியங்களை, பாவமான காரியங்களை செய்ய தங்களுடைய சரீரத்தை கரைப்படுத்தி கொள்ள அவனுடைய ஆயுள் நாட்கள் குறைந்து கொண்டே போகுது. தகப்பன் தாயை கனம் பண்ணாம இருக்க மனுஷனுடைய ஆயுள் நாட்கள் குறைந்து கொண்டே போய் இன்றைக்கு 120க்குள்ள நிக்குது. இன்னைக்கு உலக மார்க்கத்தார் சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நாள் 70 வயசுக்குள்ளே எல்லாம் செத்து போயிடுவாங்க. கடவுளை விட்டு தூரம் போக போக உங்களுடைய ஆயுள் நாட்கள் குறைந்து போகும். இன்றைக்கு நீங்க ஆண்டவரை விட்டுட்டு பணத்தை பொருளை தேடுவீங்களா இருந்தா அதை அனுபவிக்கிறதுக்கு வயசு இருக்காது, அதை அனுபவிக்கிறதுக்கு ஜீவன் இருக்காது. நீங்க நல்லா சம்பாதிப்பீங்க, ஆனா அனுபவிக்க முடியாம போயிருவீங்க. இல்ல என் பிள்ளை சரி அனுபவிப்பான் நானே சொல்லுவீங்க, பிள்ளைங்க ஏதாச்சும் வியாதியில போய் சேர்ந்துடும். அப்படித்தான் நடக்குது. நீங்க ஆராய்ந்து பாருங்க, நல்லா இருக்கிறவங்க ஆராய்ந்து பாருங்க. வர்ற காசெல்லாம் எங்கேயோ கட்டி கொண்டிருக்கிறாங்க. கடந்த காலத்துல ஒரு பொடியன் ஒரு கிராமத்துல கேன்சரினால இருந்து போனான். அவங்க அம்மா அப்பா போன கிழமை வந்திருந்தாங்க. வந்து சொல்றாங்க, காசு தந்தா குணமாக்கி இருப்போம்னு டாக்டர் சொல்லியிருந்தா
நாங்க 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி சரி காசை 5 லட்சமோ 10 லட்சமோ 20 லட்சமோ அவங்களுக்கு ஒரே பிள்ளை கடன் வாங்கி சரி நாங்க காசை கொடுத்துருப்போம். ஆனா டாக்டரை கைவிட்டுட்டாரு. காசாலையோ டாக்டராலையோ என்ன செய்ய முடியாது, அந்த ஜீவனை காப்பாற்ற முடியாது. அந்த ஜீவனை காப்பாற்ற முடியாது. பைபிள் சொல்றது, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன், செய்வேன் என்று சொல்றார். தேவனை தேடுங்க. நீங்க விரும்புகிறத காட்டிலும் உங்களால முடியாது, உங்களுடைய பணத்தினால முடியாது, இந்த உலகத்தின் பெரிய பெரிய பணக்காரங்களினால, டாக்டரினால, விஞ்ஞானிகளால முடியாத காரியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? நிறைய பேர் இன்றைக்கும் சொல்றோம், நம்முடைய சபையிலையும் நிறைய பேர் 5 வருஷம் கழிச்சாலும் அப்படியே தான் இருக்க போறாங்க. எந்த ஆசீர்வாதம் இருக்க போறது இல்லை. என்ன காரணம் என்றால் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதே கிடையாது. வார்த்தையை அற்பமா எண்ணி கொண்டிருக்கிறாங்க. இரவும் பகலும் வேதத்துல தியானமா இருக்கிறது கிடையாது. கேட்டா சாக்கு போக சொல்றாங்க. பைபிள் படிக்க தெரியாது, ஜபிக்க தெரியாது. அப்ப 20 வருஷம் சபைக்கு வந்து என்ன செய்றீங்க? ஜபிக்க தெரியாது. இப்படியே வாழ்ந்தா இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் கடன் வாங்குற நிலைமையில தான் இருக்கும். வீட்டுல குறை இருந்து கொண்டே இருக்கும். எதிர்காலத்துல பிள்ளைகள் தவறான வழியில போய்கொண்டே தான் இருக்கும். பல விதமான ஆபத்துகள் நடந்து கொண்டே தான் இருக்கும். பிள்ளைங்க நீங்க தவறான நண்பரோட சேரான்னு சொல்லுவான். அவன் உங்களுக்கு உல்டா போண்டா காட்டிட்டு கப்சா காட்டிட்டு என்ன செஞ்சிருவான்? அவன் போய் உங்களுக்கு நான் பழக மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அவங்களோட தான் தெரியும். தவறான காரியங்களை பழகி கொள்ளுவான். ஆனா இந்த வேத வசனங்களை சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுப்பீங்களா இருந்தா, ஏசாயா 54:55 சொல்லப்பட்டதன் அடிப்படையில உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பார்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சின்ன வயசுலேயே வார்த்தையை உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள விதைச்சிருங்க. தேவன் பெரிய அறுவடையை கொண்டு வருவார். அப்ப கிருபையினாலும், அப்ப எப்படி மரியாள் இயேசுவை வயிற்றில வச்சுக்கொள்ற அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்றார் என்றா தேவனுடைய கிருபையினாலும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நிறைய பேர் ஆமீன் விசுவாசிக்கிறதே இல்லை. ஏனென்றால் என்ன சொல்றாங்க? நான்லாம் பாவிதானே பிரதர், நான்லாம் பாவியிலும் பிரதான பாவி நான். அப்ப பாவிக்குள்ள எப்படி பரிசுத்தர் வாசமா இருப்பாரு? பாவிக்குள்ள எப்படி தேவன் பரிசுத்த ஆண்டவர், பரிசுத்தமுள்ள தேவன், பரிசுத்த ஆவியினர் வாசமா இருப்பாரு? அதனாலதான் உங்களுக்கு நான் வந்த உடனே நான் ஒரு காரியத்தை பிரசங்கம் பண்ணேன். நீங்கள் பாவிகள் அல்ல, நீங்கள் நீதிமான்களா இருக்கிறீங்க. நீங்க நீதிமான்களா இருக்கிறீங்க. அப்ப நான் பாவம் செய்யறேனே, நான் பரிசுத்தமா இல்லையே, அப்ப எப்படி நான் நீதிமானா இருக்க முடியும்? உங்களுக்குள்ள வடிவா கவனிச்சு கொள்ளணும். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் 3 காரியங்கள் இருக்குது. ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவி, ஆத்துமா, சரீரம். அந்த ஏதேன் தோட்டத்துல சர்ப்பத்தின் மூலமா ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்படும் போது அவர் சொல்றாரு, நீ அந்த பழத்தின் கனியை புசித்தால் என்ன செய்வார்? சாவ. ஆனா ஆதாம் ஏவாள் 900 வருஷத்துக்கிட்ட உயிரோடு இருக்கிறாங்க. அப்ப சரீரத்துல செத்தாங்களா? அப்ப எதுல செத்தாங்க? ஆவியில செத்தாங்க. ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டது. அந்த பழத்தை புசிச்சோடனே பிசாசு சொல்லுது, சர்ப்பம் சொல்லுது, இந்த பழத்தை புசிச்சா உன்னுடைய கண்கள் திறக்கப்படும். அப்ப ஆதாம் ஏவாளுக்கு அந்த பழத்தை புசிச்ச உடனேயே என்ன கண்கள் திறக்கப்பட்டது? மாம்ச கண்கள் திறக்கப்பட்டது. எந்த கண்கள் மூடப்பட்டது? ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டது. 1 கொரிந்தியர்ல 4வது அதிகாரத்துல சொல்றாரு, முதல் 4 வசனத்துல, பிசாசானவன் என்ன செய்யறான்? அந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாக பிசாசானவன் நிறைய ஜனங்களுடைய கண்களை, ஆவிக்குரிய கண்களை மூடி மாம்ச கண்களை திறந்து போட்டான். அதனால இப்ப ஜனங்கள் என்னத்தை பாக்குறாங்க? ஆதாம் ஏவாளுக்கு பாருங்க, ஆதாம் ஏவாள் எப்ப தங்களை நிர்வாணிகள் என்று கண்டாங்க? மாம்ச கண்கள் திறக்கப்பட்ட உடனே. தங்களை ஆவிக்குரியவர்களா பார்க்காம மாம்சத்தை பார்க்க அவங்களுக்கு எப்படி தெரியுது? இதுவரைக்கும் நிர்வாணியா இருந்தும் நிர்வாணின்னு தெரியல. ஆனா இப்ப அவங்களுடைய நிர்வாணம் பெருசா தெரியுது. அவங்களுக்கு இருக்கிற குறைவுகள் நிறைவா பெருசா தெரியுது. எப்ப நீங்க ஆவியினால நடத்தப்படாம மாம்சத்தினால நடத்தப்படுறீங்களோ அப்ப உங்களுடைய குறைவுகள் உங்களுக்கு பெருசா தெரியும். மாம்சத்தின்படி நடக்கிறவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான்? தேவனை நோக்கி பார்க்கறத விட்டுருவான். இயேசுவை நோக்கி பார்க்கறத விட்டுருவான். காத்தையும் கடலையும் பார்க்க வலிக்கிட்டுருவான். பேதுருவ மாதிரி உலகத்தை பார்க்க வலிக்கிட்டுருவான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் நடக்குது. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். நிறைய நேரங்கள்ல நீங்க இயேசுவை பார்க்காம, வார்த்தையை பார்க்காம, ஆண்டவரை தேடாம, வேதத்தை பார்க்காம, ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை பார்க்காம, அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து கொள்ளாம,
ஈசாக்க தருவான்னு ஆபிரகாமுக்கு சொன்னார். 24 வருஷமும் அவனுக்கு விளங்கவே இல்லை. 24 வருஷமா அவன் என்னத்தை பார்க்கல? ஈசாக்கு பிறப்பான்றதை பார்க்கவே இல்லை. ஈசாக்கு பிறப்பான்றதை பேசவே இல்லை. என்னத்தை பேசிக் கொண்டிருக்கிறான்? இவன் கற்பனை எப்படி இருக்குது, இவன் எப்படி இருக்கிறான், என்னத்தை பேசுறான்? நான் கிழவன், என் மனைவி கிழவி, அவனோட கற்பப்பை செத்து போயிருச்சு, அவள் மலடி மலடி, இப்படியே பேசிக் கொண்டிருக்கிறான். இப்படியே பேசிக்கொண்டு இருக்க சூழ்நிலை மாறவே இல்லை, பிரச்சனை மாறவே இல்லை. ஆனா எப்ப அவன் ஆண்டவர் என்ன செய்யறாரு? எப்ப அவன் வாக்குத்தத்தத்தை பேச ஆரம்பிக்கிறானோ, எப்ப வாக்குத்தத்தத்தை பேச ஆரம்பிக்கிறானோ அப்ப ஒரு வருஷத்துல ஈசாக்கு பெற்றுக் கொள்றான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நீங்க உங்கள் மாம்ச கண்கள் மூடும் வரைக்கும் எபேசியர்ல சொல்லப்படுகிறது. எபேசியர் 1:2 வசனத்துல இருக்குது, ஆண்டவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தர்றாராம். 1:19 நினைக்கிறேன், எல்லாம் எடுத்து வாசிங்க. எபேசியர் 1:19. எபேசியர் 1:19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தம்முடைய பலத்த சத்துவத்தின்படியே வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் இன்னதென்று நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இன்றைக்கும் எனக்கு உறுதியா தெரியும், நம்முடைய சபையில நிறைய பேருக்கு இந்த மனக்கண்கள் திறக்கப்படவே இல்லை. மாம்ச கண்கள் தான் திறக்கப்பட்டிருக்கு. மாம்ச கண்கள் திறந்து வச்சு கொண்டிருக்கிறதாலதான் மாம்ச ரீதியான உலகத்தின் ஆசீர்வாதங்களை தேடி தேடி கடைசி வரைக்கும் அதை பிடிக்காம போயிடுறாங்க. கடைசி அந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை நீங்க பிடிக்கும் பொழுது 6 அடியில் ஒரு பட்டி இருக்கும், அதுக்குள்ள படுக்க வேண்டியதுதான். ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாது. ஆனா இப்பவே நீங்க இந்த வார்த்தையை விசுவாசிப்பீங்க. அதுல சொல்லப்படுது பாருங்க, விசுவாசிக்கிறவர்களாகிய உங்களிடத்தில், விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மை. எல்லாருக்கும் இந்த மகா மேன்மை விளங்காது, எல்லாருக்கும் இந்த சத்தியம் விளங்காது, எல்லாருக்கும் இந்த போதனைகள் ஆசீர்வாதமா இருக்காது. ஒவ்வொரு முறையும் நான் போதனை பண்ண வரும்போது ஆண்டவர் இதை பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நான் பேசுகிற சத்தியம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்காது. யார் யாரெல்லாம் விசுவாசத்தோட கேட்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் இதை தேவன் என்னுடைய வாழ்க்கையில நிச்சயமா செய்வார் என்ற நம்பிக்கையோட கேட்கிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறும். நேற்று கண்ட எகிப்தியரை நீங்க இன்னைக்கு காண மாட்டீங்க. நேற்று இதுவரைக்கும் அனுபவிச்ச துன்பத்தை நீ அனுபவிக்க மாட்டீங்க. யோசுவா காலேபு போல பேசுவீங்களா இருந்தா கானானுக்குள்ள போவீங்க. மற்ற 10 பேரை பிரசங்கத்தை கேட்டு அதை நம்பி ஒப்பாரி வைப்பீங்கன்னா ஆசீர்வாதம் அனுபவிக்க முடியாது. எதிர்காலத்துல இந்த இடத்துல இருக்காத பாக்கியம் வந்துடும். கடவுளை விட்டுட்டு தூரமா போகிற மற்றாக்களை போல போயிருவீங்க. மிக அவதானம் உள்ளவங்களா இருக்கும். இதை பாருங்க, எல்லாருக்கும் இந்த வல்லமை விளங்காது. இது ஒரு மகா மேன்மையான வல்லமை. யாருக்கு விளங்கும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற இடத்துல விளங்கும். யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆணையம் சொல்றீங்க? இயேசுவை விசுவாசிங்க, அவரை நம்புங்க. துக்கங்களை அவர் சந்தோஷமா மாற்றுவார். இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளை அவர் பனி போல உருவச் செய்வார், மாற்றி போடுவார். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை, முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. பழைய ஏற்பாட சொல்றார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், தேவதாசனுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவார். இன்னைக்கு யார் தேவதாசன்? நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், தேவனுடைய தாசர்களா இருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எங்களுக்குள்ள இருக்கிறார். ஏசாயா 52 கடைசி வசனத்துல சொல்லுது, என் தாசன் நீதிபரர். இயேசுவை குறித்து தீர்க்கதரிசனமா சொல்லப்படுது. அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 53:52 கடைசி வசனம். என் தாசனாகி இவர் நீதிபரர். 53க்கு முன்னுக்கு இருக்கு பாருங்க. 52 கடைசி அதிகார வசனங்கள்ல இருக்குது. அப்படியே அவர் அநேகம் ஜாதிகளின் மேல் பிரிப்பார். அவர் யுத்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாத. 13வது வசனம். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு. இயேசுவை குறித்து பழைய ஏற்பாட்டுல 800 வருஷங்களுக்கு முன்னுக்கு, இயேசு உலகத்துக்குள்ள வர்றதுக்கு 800 வருஷங்களுக்கு முன்னுக்கு ஏசாயா தீர்க்கதரிசனமா சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, இதோ என் தாசன். அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார். எப்படி நடப்பாரா? ஞானமா நடப்பாராம். இயேசு உலகத்துக்குள்ள வந்து பிறக்கும் பொழுது, சிறு வயதில வளரும் போது வேதவசனம் சொல்லுகிறது, அவர் ஞானத்திலும் அறிவிலும்
மனுஷ தயவிலேயும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். அப்ப என்ன எப்படி நடந்தார்? ஞானமா நடந்தார். 12 வயசுல எருசலேம் தேவாலயத்துல பெரிய பெரிய ரபிமார் போதகர் இருக்கத்தக்கதாக, வேத பாரகர்லாம் இருக்கத்தக்கதாக அவங்களுக்கு போதிக்கிறபடிக்கு இந்த 12 வயசுல பரிசுத்த ஆவியானவர் அவரை ஞானமா பயன்படுத்தினார். கேள்விகளை கேட்கத்தக்கதாக ஞானமா பயன்படுத்தினார். அவங்க கேட்கிற கேள்விக்கு 12 வயசுல பதில சொல்றார். இவர் அவங்களுக்கு பிரசங்கம் பண்றார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க இப்படிப்பட்ட ஞானத்தை கற்றுக் கொடுப்பீங்கன்னா உங்க பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்படுகிறது மட்டும் இல்லாம அவங்க அநேகருக்கு போதிக்கும்படிக்கு கர்த்தர் அவங்கள உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? உங்களுடைய பிள்ளைகளை ஸ்கூல்ல போயிட்டு இயேசுவை குறித்து சொல்ல வழிபட்டுருவாங்க. நீங்களே பயப்பட்டு கொண்டிருப்பீங்க, அவங்க தைரியமா சொல்ல வழிபட்டுருவாங்க. டீச்சர் மார்ட்டும் சொல்ல வழிபட்டுருவாங்க. இப்ப எனக்கு நிறைய டீச்சர் மார் சொல்றாங்க, வெள்ளிக்கிழமை அசம்பிளி நடக்கும்போது உங்களோட சேர்ச்சாக்கள் நல்லா ஜெபம் பண்றாங்க, நாங்க வசனத்தை சொல்றதுக்கு முன்னுக்கு அவங்க சொல்லிடுறாங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? இதை பாருங்க, இந்த சத்தியத்தினால இந்த சபை வளர வளர அறியாமலே பிள்ளைகளை கர்த்தர் என்ன நடத்துறாரு. நிறைய டீச்சர்மார் என்று சொல்றது வழக்கம். அங்க போகிற மற்ற சேர்ச் பாஸ்டர்மார சொல்றது வழக்கம். தொடர்ந்து சத்தியத்துல நடத்தப்படுங்க, கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? வேற சொல்லப்படுது பாருங்க, என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு. எல்லாம் சொல்லுங்க, அவர் உயர்த்தப்பட்டு. இயேசு எங்க உயர்த்தப்பட்டார்? சிலுவையில உயர்த்தப்பட்டார். யோவான் 3:16 வசனத்துக்கு மேலே இருக்குது. இதை வாசிச்சாங்க போகும். அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமா இருப்பார். இந்த சத்தியத்தை அறிஞ்சவங்களுக்கு தான் விளங்கும். ஆழமா இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொண்டவங்களுக்கு தான் விளங்கும். இயேசு 3.5 வருஷம் பூமியில நடமாடி திரிந்து செய்த அற்புதத்தை காட்டிலும் இயேசு கல்வாரி சிலுவையில தொங்குறதன் மூலமா வந்த ஆசீர்வாதம் பெரியது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இயேசு, திருப்பி சொல்றேன், இயேசு 3 வருஷம் ஊழியம் செய்யும் போது செஞ்ச அற்புதத்தை காட்டிலும், இயேசு 3 வருஷம் ஊழியம் செய்ததுனால பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை காட்டிலும், வெளிப்படுத்தின ஆசீர்வாதத்தை காட்டிலும், கல்வாரி சிலுவையில தொங்குறதன் மூலமா, கல்வாரி சிலுவையில முள்முடிய சுமந்ததன் மூலமா, கல்வாரி சிலுவையில நிர்வாணமா தொங்கினதன் மூலமா, தலையை குனிந்ததன் மூலமா, கை கால்கள்ல ஆணிகள் கடாவப்பட்டு அடிக்கப்பட்டதன் மூலமா நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் மிகவும் அதிகமா இருக்குது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நம்ம எதை விசுவாசிக்கணும்? சிலுவையை விசுவாசிக்கணும். பைபிள் சொல்லுது, சிலுவையை பற்றினதான உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனா இருக்கு, தேவ பலனா இருக்கு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப எதை விசுவாசிக்கணும்? எனக்காக இயேசு பலியிடப்பட்டார், எனக்காக பாடுபட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்தார், எனக்காக இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? இதை விசுவாசிக்கணும். இதுதான் சுவிசேஷம். அப்ப உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமா இருப்பார். அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க, மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரனை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினால் அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். சிலுவையில அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் சில சிலைகளை, ஒரு வேட்டியை கட்டி இருக்கிறாங்க, 2-3 இடத்துல காயங்கள் இருக்கிறது. உண்மையாவே அப்படி இல்லை, அப்படி இல்லை. அவருடைய சதை தோலை பார்க்கவே முடியாது, எல்லாம் கொலை கொலன்னு இருந்துச்சான். யூத ரபிமார் போதிக்கிறாங்க, அதை பார்க்கும்போது நம்ம கோழி இறைச்சியை வெட்டி அதை நம்ம எடுத்து என்ன செய்யணும், அதெல்லாம் தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம உரிச்சு எடுத்துட்டு சொப்பைக்குள்ள வாங்கிட்டு வரும்போது எப்படி இருக்கும், அப்படி கொலை கொலன்னு தான் இருந்துச்சான் அவருடைய சரீரம். அவருடைய கண் எங்க இருக்குன்னு தெரியல, அவருடைய காது எங்க இருக்குன்னு தெரியல, மூக்கு எங்க இருக்குன்னு தெரியல, அவருடைய சரீரம் முழுவதும் எங்கெங்க எந்தெந்த அவயம் இருக்குன்னு தெரியல. அப்ப அப்படித்தான் இருந்தார். வேட்டி ஒன்றுமே இல்லை, நிர்வாணமா தொங்கினார். நாங்கள் நல்லா உடுத்துவிக்கப்படும்படியாக அவர் நமக்காக நிர்வாணமா தொங்கினார். நம்முடைய சரீரத்துல சின்ன காயம் கீறல் கூட வரக்கூடாது. ஏன் பைபிள் பச்சை குத்தக்கூடாதுன்னு சொல்லுது? சரீரம் கர்த்தருடையது. உன்னுடைய சரீரம் ஆரோக்கியமா இருக்கணும் என்று, உன்னுடைய சரீரம் சுத்தமா இருக்கணும் என்று, தெளிவா இருக்கணும் என்று ஆண்டவர் அங்க என்ன செய்தாரு? தோலே இல்லாதபடிக்கு அவருடைய சரீரம் விற்கப்பட்டது. பாருங்க, அந்த கேடு அடைந்தார். அது அங்க அப்படிதான் சொல்லப்படுது. கிரேக்க பைபிள் சொல்லப்படுது, சரீரம் ஒரு கொடகுலன், அந்த அப்படிதான் இங்கிலீஷ்ல சொல்லப்படுது, கொடகுலன்ற அந்த மீனிங்ல சொல்லப்படுது அர்த்தத்தோடு. அப்ப நம்முடைய சரீரத்துல ஒரு கீரலை வரக்கூடாது. நம்முடைய தாய்மார் ஆரோக்கியமா பிள்ளையை பிரசவிக்கணும், வெட்டு கற்பப்பை வெட்டி எடுக்கப்பட்டு பிள்ளையை பிரசவிக்க கூடாது. ஒரு சரீரம் வெட்டவே வரக்கூடாது, எந்த இடத்துலையும் வெட்டு விழவே கூடாது. ஆண்டவர் எங்கெங்க துவாரங்களை வச்சிருக்கிறாரோ அங்கங்கதான் துவாரங்கள் இருக்கும்.
வேற எங்கேயும் துவாரங்கள் வந்துடக்கூடாது, வலிகள் வந்துடக்கூடாது, வேதனைகள் வந்துடக்கூடாது, சரீரம் ஆரோக்கியமா இருக்கணும் என்று அவர் நம்முடைய சாபத்தை, நம்முடைய வேதனைகளை அவர் அங்கு சுமந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு பாருங்க. அதை விசுவாசிக்கிறனுடைய வாழ்க்கையில எந்த வியாதி அணுகாது, எந்த காயங்கள் வராது. காயங்கள் வந்தாலும் அது ஆறி போயிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுல பாருங்க, அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. அப்படி அவர் அநேக ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவருடைய ரத்தம் நம் ஒவ்வொருவரின் மேலேயும் தெளிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நம் ஒவ்வொருவர் மேலேயும் தெளிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஒவ்வொருவர் வீடுகள் மேலேயும் தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்கள் மேலும் தெளிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வீடு உலவு சுற்றிலுமா அது தெளிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம கொண்டு வந்து எந்த மிருகத்தில சாணத்தையோ அதையோ தெளிக்கவே தேவையில்லை. அது நம்மளை என்ன செய்யாது, நம்முடைய தீட்டை நீக்காது. நம்முடைய பாவம், சாபம், அக்கிரமம், நம் மேல் விழுந்த சகல அழுக்குகளையும் தீர்க்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நிறைய மதங்கள், மார்க்கங்களை பார்க்கிறோம். என்னென்னத்தையெல்லாம் கொண்டு தெளிக்கிறாங்க, என்னென்னத்தையெல்லாம் கொண்டு தெளிக்கிறாங்க, அதை குடிக்கிறாங்க, தேவையில்லாத காரியங்களை செய்யறாங்க, அதை பூசுறாங்க. அதுதான் அவங்களை காப்பாற்றும்னு பாக்குறாங்க. பைக்கில் அதை பூசுறாங்க, வீட்டு மூலையில பூசுறாங்க, அங்க பூசுறாங்க, இங்க பூசுறாங்க. எங்க பூசியும் வேலை இல்லை. இருதயம் மாறலாட்டி வெளியில எங்க பூசியும் வேலை இல்லை, எங்க பூசியும் வேலை இல்லை. திருப்பி திருப்பி சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஆனா ஆண்டவர் நம்மளை தொடர்ந்து கழுவி சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். அவர் நம் ஒவ்வொருவர் மேலேயும் ரத்தத்தை தெளித்திருக்கிறார். நான் ரத்தத்தால கழுவப்பட்டவனா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன சொல்லுவோமா? நான் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறேன், நான் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறேன். அவருடைய ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரித்து கொண்டே இருக்கு. உங்களுக்காக இன்றைக்கும் நன்மையான காரியங்களை பிதாவானவரிடத்துல ஆவேருடைய ரத்தம் பேசுறதை பார்க்கிலும் அவருடைய ரத்தம் நமக்காக நன்மையானதை பேசிக் கொண்டிருக்கும். இது அறிக்கை செஞ்சு கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட பாடல்களை பாடிக்கொண்டே இருக்கும். அதனாலதான் நாங்க பாட்டு படிக்கிறோம். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். நம்ம சேர்ச்சில நல்லா தான் படிப்போம், ஆனா வீட்டுக்கு போற வழியிலே துவங்கிடுவோம். நேற்று எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, எனக்கு எவ்வளவு துன்பம் தெரியுமா. பாட்டுல என்ன படிச்சீங்க? எதுவும் அணுகாது. ஆனா பேச்சு முழுக்க எல்லா பிரச்சனையும் எனக்கு தான் வருது, எல்லா துன்பமும் எனக்கு தான் வருது, எல்லாரும் எனக்கு விரோதமாக கலைக்கிறாங்க அப்படின்னு காய்க்க தூங்கிடுறோம். எப்படி நாங்க பாட்டு படிக்கிறோமோ நம்முடைய அறிக்கையும் பேச்சும் அப்படித்தான் இருக்கும். அப்பதான் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். ரைட்? அப்ப அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். இன்னைக்கு அவர் உங்களோடு இருப்பாரா இருந்தா, தரியுவா இருந்தாலும் சரி, கோரேசா இருந்தாலும் சரி, தானியேலுடைய காரியம் எப்படி ஜெயமா இருந்துச்சோ, இந்த இலங்கை நாட்டில் எந்த ஜனாதிபதி வரலாம், எந்த ஜனாதிபதி போகலாம், எந்த பிரதமர் வரலாம், எந்த பிரதமர் போகலாம், உங்களுடைய கிராமத்தில் எந்த ஜிஎஸ் வரலாம், எந்த ஜிஎஸ் போகலாம். கர்த்தர் நம்முடைய ராஜாவா இருப்பாரா இருந்தா அவர் அவர்கள் முன்பாக உங்கள் தலையை உயர்த்துவார். பைபிள்ல சொல்லப்படுது, தரியுவின் நாட்களிலும் கோரேசு நாட்களிலும் தானியேலுடைய காரியமோ ஜெயமா இருந்தது, ஜெயமா இருந்தது. யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். கடந்த 12 வாரங்களாக செவ்வாய்க்கிழமை நான் பேசினேன். இந்த கிழமையிலிருந்து ஜெபத்தை பத்தி பேச போறேன். செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடியில. அப்ப 12வது அதிகாரத்துல நாங்க நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். அதுல நாங்க பார்த்தோம், யோசேப்பு சிறையில் இருக்கும் போது, போத்திபார் வீட்டுல இருக்கும் போது, அவன் எங்க இருந்தாலும் கர்த்தர் அவனோட கூட இருந்து அவன் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்றைக்கு நீங்க ஆராய்ந்து பாருங்க. நீங்க போகிற இடங்கள், நீங்க வர்ற இடங்கள், நீங்க பழகுகிற நபர்கள், அந்த இடங்களில் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரா? நீங்க பேசுகிற காரியங்களை அவர் ரசிப்பாரா? உங்களுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது அதை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா? நல்லது, உத்தம, உண்மையான ஊழியக்காரன் என்று சொல்லுவாரா? ஒரு அழகான பாட்டு இருக்குது. அவர் என்னோடு இருந்தால் நான் சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் நான் மதிலை தாண்டுவேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னைக்கு அவர் உங்களோடு இருப்பாரா இருந்தா நீங்க பிரச்சனையை பெருசா பேச மாட்டீங்க. எதை பெருசா பேசுவீங்க? அவர் என்னோடு இருப்பதனால இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட மலை போன்ற பிரச்சனையா இருந்தாலும் அதை எனக்கு முன்பாக பனியை போல உருகி போகும். அப்படித்தான் நீங்க சொல்லுவீங்க. உங்களுடைய ஜெபம் புலம்புகிற ஜெபமா இருக்காது, உங்களுடைய ஜெபம் அழுது புலம்புகிற ஜெபமா இருக்காது. உங்களுடைய ஜெபம் ஆனந்த களிப்பினால கதறுகிற ஜெபமா இருக்கும், ஆனந்த களிப்பினால முழங்குகிற ஜெபமா இருக்கும். அந்த ஜெபம் என்ன செய்யும்? எரிகோ போன்ற பெரிய மதில்களை இடித்து விழப்பண்ணும். அந்த எரிகோ மதில் போன்ற பெரிய பெரிய பிரச்சனைகள், கடன், வியாதி, வறுமை, வேதனை, நீங்க அனுபவிக்கிற எல்லாவற்றிலும் இருந்து அப்படிப்பட்ட ஜெபம் உங்களை விடுதலை ஆக்கும். நல்ல வேளை 6 நாள் வாயை 3 நாள் அவரோட வாயை 6 நாள் பேச விட்டு இருந்தா மதில் விழுந்திருக்காது. எப்படி பாட்டு பாடியிருப்பாங்க தெரியுமா?
கடந்த காலத்துல முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப எப்படி பாடியிருப்பாங்க? விழாது விழாது, ஒருபோதும் விழாது, அஸ்திபாரம் உறுதியா இருக்குது, ஆகையினால் எரிகோம் அது விழாது, இப்படித்தான் பாடியிருப்பாங்க. ஆனா 6 நாள் நடக்கும் போது என்ன நடக்க வலிக்கிட்டு இருந்துச்சுன்னா, அஸ்திபாரங்கள் எல்லாம் ஆட வலிக்கிட்டு இருந்துச்சு. அஸ்திபாரங்கள் எல்லாம் என்னடா, நம்ம வாயை மூடிட்டு இருந்தாலும் அஸ்திபாரங்கள் எல்லாம் ஆடுது. அப்ப நம்ம வாயை திறந்து நல்ல வார்த்தைகளை சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தைகளை சொன்னா, விசுவாசம் உள்ள வார்த்தைகளை சொன்னா நிச்சயமா விடும், நிச்சயமா விடும். எந்த ஜானையும் தேவையில்லை. ஜானைகளை பழைய காலத்துல எல்லாம் அந்த ஆளுங்களை வெடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? பெரிய பெரிய ஜானைகளை, பெரிய பெரிய ஜானைகள்ல என்ன செய்வாங்க? ஜானைகள்ல பெரிய பெரிய மர குச்சிகளை கட்டி கொண்டு போய் இடிக்க விடுவாங்க. அதுவும் போட்டு மாங்கு இடிச்சாதான் அது கடைசியில விடும். அது 4-5 நாளா மாசக்கணக்கில் எல்லாம் அடிப்பாங்க. சில டைம்ல இடிச்சு களைச்சு போய் உட்கார்ந்து திருப்பி வந்து அடிப்பாங்க. ஆனா இங்க மாசக்கணக்கெல்லாம் எடுக்கல. 6 நாள் இல்ல, 1 நாளே போதும். எரிகோம் அது விழுறதுக்கு 7 நாள்லாம் தேவையில்லை. இவங்க முதல் நாளே வாயத்திலிருந்து விழுமுன்னு சொல்லிதான் விழுந்திருக்கும். ஆனா அந்த அளவுக்கு முதல் நாள் அவங்களுக்கு விசுவாசம் இல்ல. இவங்களை பேச விட்டா என்ன நடக்கும்னு தெரியும் யோசுவாக்கு. அதனாலதான் பேச விடல, வாயை மூட வைக்கிறாங்க. பாருங்க, திருப்பி என்ன சொல்றாரு பாருங்க. 6 நாள் அமைதியா இருக்கும், 6 நாள் ஒரு தடவை சுத்தணும், 7வது நாள் 7 தடவை ஆர்ப்பரிக்கணும். அழக்கூடாது, அழுந்து புலம்பக்கூடாது, ஆர்ப்பரிங்க, எரிகோம் அதில் இடிந்து விடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 6 நாள் என்ன செய்றாங்க? முதலாவது நாள் நடக்கிறாங்க. முதலாவது நாள் நடக்கும்போது கொஞ்சம் ஆர்வமாக தெரியுதா தங்களுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. ஏன்னா அங்க ஊழியக்காரர் சொல்லிட்டாரு வாயை திறக்க கூடாது. வாயை திறந்து என்ன செஞ்சிருவாங்க? கல்லறிஞ்சே கொண்டுருவாங்க. ஏன்னா படைப்பால் அப்படி ஒரு நடைமுறை. அப்படி பார்த்தீங்கன்னா சுத்தி முதலாவது நாள் நடக்கிறாங்க, மாற்றம் இல்லை. 2வது நாள் நடக்கிறாங்க, மாற்றம் இல்லை. 3வது நாள் நடக்கும் பொழுது இப்படி நடக்க சாது அசைரமாக தெரியுது. என்னடா பூமி எதிர்ச்சி வந்துட்டோன்னு பாக்குறாங்க, இல்ல, இப்படியே தொடர்ந்து நடக்க அது அசைய ஆரம்பிக்குது. அஸ்திபாரங்கள் பிளக்க ஆரம்பிக்குது, சுவர் பிளக்க ஆரம்பிக்குது. இப்ப விசுவாசம் வந்துருச்சு. 7வது நாள் கத்துக்கிடான்னு சொன்ன உடனேயே, சும்மா விட்டாலே நம்ம அந்த கத்துவாங்க. கத்துக்கிறான்னு சொன்ன உடனே எல்லாம் ஆர்ப்பரிக்க துவங்கினாங்க. நிச்சயமா விடிந்து விடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆர்ப்பரிக்க எரிகோ அலங்க விடிந்து விழுந்தது. அதுலயே ஒருத்தன் இருந்தான் பாருங்க, ஆகானன்றவன், நம்மளை போல ஒருத்தன் ஓடி போயிட்டு என்ன செஞ்ச? ஆண்டவர் சொல்றாரு, அங்க இருக்கிற ஒரு பொருளையும் இருக்கவே கூடாது. அவன் போயிட்டு தங்கம் வெள்ளி அங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து என்ன செஞ்சுட்டான்? பொக்கெட்டில் வச்சு நைஸா ஒத்துருக்கு தெரியாம ஓடி போயிட்டு ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டான். இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? நீங்க அந்த அடுத்த தேசத்துக்கு போறது இல்லை, வெற்றி கொள்ள போறது இல்லை, அங்க போன தோல்விதான் சொல்லி போறாங்க, தோல்வி அடைகிறாங்க. திருப்பி வந்து அழுகுறாங்க, ஐயோ இதுக்குத்தான் நாங்க எகிப்திலே வாழ்றோம்னு சொன்னோம். திருப்பி துவங்கிட்டாங்க குறை சொல்றதுக்கு. ஆண்டவர் மோசேயை யோசுவாவை குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தோத்ததுக்கு காரணம் நான் சொன்னதை நீங்க செய்யல. நீங்க எனக்கென்று நான் உங்களை விலக்கி வைக்க சொன்னது, அதெல்லாம் எரிச்சு சாம்பலாக சொன்னதை நீங்க எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க, இல்லையே நாங்க எரிச்சோம் தானே. அப்ப ஆண்டவர் அப்ப என்ன செய்றாரு? ஊழியக்காரர் மூலமா எல்லா ஜனங்களையும் வர வைக்கிறார். ஆண்டவர் ஒன்றொன்றா என்ன செய்றார்? இருக்கிறார். இந்த கோத்திரமா ஒவ்வொன்றா இருக்கிறார். கடைசியா அந்த இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களா ஒவ்வொரு கோத்திரத்திலையும் ஒரு குடும்பத்தை பிரிச்சு எடுக்கிறார். அந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த குடும்பமா சந்ததியா பிரிச்சு, வம்சமா பிரிச்சு, கடைசி அந்த ஆள் மட்டும் கொண்டு காட்டுறார். இவங்க அடுத்து கடைசி அவன் கண்டறிஞ்சு கொல்லப்படுறான். ஆண்டவருக்கு எதையும் மறைக்க முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய சந்ததியா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆட்களா இருக்கலாம், யார் என்ன தவறு செஞ்சாலும் அவருடைய கண்கள் பூமியெங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆகான என்ன செய்தாரு? சரியா காட்டினார். இவன் தான் காட்டினார். அப்ப ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியும். ஆண்டுடைய வார்த்தை மிகவும் வல்லமையானது. வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வெறுமையா திரும்பாது. இந்த வார்த்தைக்கு பெரிய வல்லமை இருக்குது. சரி, அப்ப இதை பார்த்தீங்கன்னா இதை சொல்லப்படுது பாருங்க, அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். இன்றைக்கு நீங்க கடவுளை விசுவாசிப்பீங்கண்டா, இனி வரப்போற நாட்கள் நீங்க வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உடைய வேலைகளை செய்வீங்கண்டா, உடைய படிப்புகளை செய்வீங்க, உடைய ஊழியத்தை செய்வீங்க, நீங்க எதை செய்தாலும் வார்த்தையின் அடிப்படையில செய்வீங்கண்டா, எவ்வளவு பெரிய அதிகாரிகளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆட்கள் உங்களுக்கு எதிராக வந்தாலும் ஆண்டவர் அவர்களுடைய வாயை மூடும்படி செய்வார். உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தானியேல், யோசேப்பு, தாவீது, இப்படி பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில அவங்க செய்கிறதெல்லாம் எப்படி ஜெயமா இருந்துச்சு? வார்த்தை அவங்களோடு இருந்துச்சு, கர்த்தர் அவங்களோடு இருந்தாங்க, அவங்களுடைய வாயில தேவனுடைய வார்த்தை இருந்துச்சு, வாக்குத்தத்தம் இருந்துச்சு. அந்த வாக்குத்தத்தத்தை வைத்துக் கொண்டு கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பராக்கிரமசாலியே. ஆண்டவர் சொல்றாரு, நீ பராக்கிரமசாலி. அவன் என்ன சொல்றான்?
நான் சின்ன கோத்திரம், எனக்கு அது இல்லை இது இல்லை, இல்லை இல்லை நீ பராக்கிரமசாலி. அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 300 பேர் நம்ம அதை வாசிக்கிறோம். தீவட்டிகளை இதையும் எடுத்துக்கொண்டு சொல்றாரு. ஒரு வார்த்தையை சொல்ல சொல்லதான் அற்புதம் நடக்குது. இவங்களை வாழால வெட்டி மறிக்கல. ஜூதாவின் நாட்கள் பார்க்கிறோம், ஜூதாவின் செங்கோலை படிக்கிறோம். துதி செய்ய தொடங்கின போது எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மறிய செய்தாராம். இவங்க போய் எதிரிகளை வெட்டல. நீங்க ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவரை பாடும்போது, ஆண்டவரை தேடும் போது உங்களுக்கு எதிராக எழும்போது ஆயுதங்கள் அதோட அது சண்டை போட்டு இல்லாம போயிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார். நீங்க சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் யுத்தம் செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையா? இவரை நம்ம இந்த வார்த்தையை தியானிங்க, இயேசுவை ஆராதிங்க. அவர் தான் கடவுள். அவரை தவிர வேறு தெய்வம் ஒன்றுமே இல்லை. அந்த நூலை கட்டுறது, இந்த நூலை கட்டுறது, அங்க போறது, இங்க போறது, இந்த மலை ஏறுறது, அந்த மலை ஏறுறது, எந்த மலை ஏறினாலும் எந்த விடுதலையும் கிடைக்க போறது இல்லை. எந்த விடுதலையும் கிடைக்க போறது இல்லை. நீங்க எங்கேயும் ஏறி போக தேவையில்லை. அவர் உங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அவர் உங்க வீடு மட்டும் வந்திருக்கிறார். வீடு மட்டும் வரல, உங்களுக்குள்ளேயே வந்திருக்கிறார். எந்த கடவுள் உங்களை தேடி வரும்? எந்த கடவுள் உங்களை தேடி உங்களுக்குள்ள வரும்? நிறைய ஆலயங்கள்ல நீங்க என்ன செய்ய முடியாது, உள்ளே வர முடியாது. எங்கேயோ தூரத்துல நிற்கும். ஆசாரி பூசாரி மட்டும் தான் மேல போவார். ஆனா இந்த கிருபாசன தண்டையில நுழைகிற பாக்கியத்தை ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்கு சம்பாதித்து தந்திருக்கிறார். பாருங்க, கல்வாரி சிலுவையில இயேசு மறிக்கும் போது ஆலயத்துல, தேவாலயத்துல இருக்கிற திரைச்சீல் என்ன செஞ்சுதான்? கிழிச்சுதான். என்ன அர்த்தம்? அவரை விசுவாசிக்கிறவங்க, கல்வாரி சிலுவையை விசுவாசிக்கிறவங்க தைரியமா அவருடைய கிருபாசன தண்டையில நுழையலாம். அவரை ஆராதிக்கலாம், அவருக்கு பலிகளை செலுத்தலாம், அவருக்கு காணிகளை செலுத்தலாம். பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் அடிச்சிருவாரோ கொன்றுவாரோ பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் யாவரையும் ஏற்றுக்கொள்கிறார். அவர் பைபிள் சொல்றது அவர் ஒருவரையும் கடித்து கொள்ளாது இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரி, இப்ப நம்ம யோவான் 1:14 வருவோம். யோவான் 1:14. அப்ப பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தேவை. நான் முன்பு சொன்னது போல நிறைய பேருக்கு இன்னுமே கண்கள் திறக்கப்படல, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படல. இன்னும் ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டிருக்கிறதால எலிசா பார்க்கிற மாதிரி தங்களுக்கு உதவி செய்ய தேவன் வைத்திருக்கிற அந்த தேவ தூதர்களை பார்க்க முடியல. கேயாசிய போல என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? பயந்து கொண்டிருக்கிறோம். அது குறித்து கடந்த நாட்கள்ல பேசினேன். கேயாசிய போல பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனா எலிசா சொல்றாரு, அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் எங்களோடு இருக்கிறவர் அதிகம். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை பாதுகாக்கும்படிக்கு எப்பொழுதும் அவர் உங்களுக்காக தூதர்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்க போகும்போதும் வரும்போதும் எல்லா நேரங்களிலையும் உங்களை வாது வணங்காதபடிக்கு, ஆபத்துகள் நேராதபடிக்கு உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய வீடு வரவு மொத்தத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இந்த யோவான் 1:14 கிருபையினாலும் சத்தியத்தினாலும். அப்ப கிருபையை குறித்து பார்த்தோம். கிருபைன்றது மரியாளுடைய பலத்தினால இயேசு கற்பத்தில் பிரசவிக்கப்படல. அதனால நம்ம மரியாதை வணங்க தேவை. தேவனுடைய பலன் இல்லாட்டி மரியாதை ஒன்றும் இல்லை. தேவனுடைய கிருபை இல்லாட்டி மரியாதை இன்னைக்கு இவ்வளவு உயர்த்துக்குள்ள இருந்திருக்க மாட்டார். தேவனுடைய கிருபையினால இன்னைக்கு மரியாதை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். மரியாதை போயிட்டு வணங்கிட்டு இருக்க கூடாது. மரியாதை வயிற்றுல இயேசு பிறந்த உடனேயே நான் போன கிழமை சொன்னேன், ஞானிகள் எல்லாம் வர்றாங்க, ஞானிகள் வர்றாங்க, சாஸ்திரிகள் வர்றாங்க, பொன் வெள்ளை போடும் தூபவர்க்கத்தோட வர்றாங்க. வந்து என்ன செய்யறாங்க? எல்லாத்தையும் வைத்து விட்டு பைபிள் சொல்லுது அந்த பிள்ளையை பணிந்து கொண்டார்கள். அவங்க யாரை பணிந்து கொண்டாங்க? மரியாதை பணிந்து கொண்டாங்க சொல்லப்படுது. யோசேப்பையை பணிந்து கொண்டாங்க சொல்லப்படுது. சூசையப்பரையோ பணிந்து கொள்ளல, மரியாதையோ பணிந்து கொள்ளல, ஆட்டையும் பணிந்து கொள்ளல. அங்க நிறைய ஆடுகள் இருக்கு, ஆட்டு சாணமும் இருந்துச்சு, மாட்டு சாணமும் இருந்துச்சு. அதை எடுத்து தலையில பூசல, அதை எடுத்து பொட்டு வைக்கல. ஏன் நான் தெளிவா சொல்றேன்னா, நிறைய இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் இருக்குது. அதை எடுத்து எதுவும் செய்யல, அது தாங்களை பரிசுத்தமாக்கும்னு சொல்லல. அதெல்லாம் எடுத்து தெளிச்சிருக்கலாம். அங்கேயும் மாட்டு மூத்திரம் இருந்துச்சு, ஆட்டு மூத்திரம், அதெல்லாம் எடுத்து தெளிக்கல. சாணமும் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து பாவிக்கல. வணங்கி கொள்ளணும், அதெல்லாம் எடுக்கல. அந்த பிள்ளையை பணிந்து கொண்டாங்க. ஆட்டு ரத்தமோ மாட்டு ரத்தமோ இல்லை. ஆண்டு அந்த பிள்ளை எதிர்காலத்துல வந்து சிலுவையில மறிச்சு ரத்தம் சிந்த போகுது, அந்த ரத்தம் தான் எங்களை விடுதலையா அப்படின்னு அவங்க விசுவாசிச்சாங்க. அதனால அந்த பிள்ளையை பணிந்து கொண்டாங்க. இன்றைக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் ஆராதிக்கும். இந்த மனுஷனையோ படைக்கப்பட்டவைகளை, சிருஷ்டிக்கப்பட்டவைகளை வணங்கக்கூடாது. சகலத்தை உண்டாக்கினவரை தொழுது கொள்ளும். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிலைகளை வழிபடக்கூடாது, சிலைகளை வழிபடக்கூடாது, மரியாதை வழிபடக்கூடாது. மரியாதை உண்மையை ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீ தான். மரியாதை மூலமா இன்றைக்கு நாங்களும் இயேசு கிறிஸ்து பிறந்தார், அது உண்மைதான். மரியாதை மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அல்ல. எபேசியர் 2:3 வாசிங்க. எபேசியர் 2:3. எபேசியர் 2:3.
எபேசியர் உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ரைட். இப்ப பாருங்க, மரியாள் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இயேசுவை விசுவாசிக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்க. மரியாள் மாத்திரமா கிருபை பெற்றவள். மரியாள் மாத்திரமா கிருபை பெற்றவள். அப்படி எபேசியர் 2:8 வாசிங்க. எபேசியர் 2:8. எபேசியர் 2. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நம்ம ஏதோ கஷ்டப்பட்டு ரட்சிக்கப்படல, அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபையை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அந்த விசுவாசத்தை தொடக்கினவரே ஆண்டவர் தான். எபிரேயர் 12 சொல்லுது, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார். இன்னைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளணுமா இருந்தா உங்களுக்குள்ள விசுவாசத்தை அவர் தான் தொடக்கணும். அப்ப விசுவாசம் எப்படி வந்துச்சு? நம்முடைய முயற்சினால வரல. நம்முடைய விசுவாசத்தை குறித்து மேன்மை பாராட்ட முடியாது. நமக்கு விசுவாசத்தை தந்தவரே ஆண்டவர் தான். விசுவாசம் எப்படி தெரியுமா வருது? நான் கஷ்டப்பட்டு நம்பி நம்புறது அப்படித்தான் விசுவாசம் வந்தது. இல்ல ரோமர் 10:17 சொல்லுது, விசுவாசமே எப்படி வருதா? இந்த வார்த்தையினாலதான் வருதா. விசுவாசமே எப்படி வருதா? இந்த வார்த்தையினாலதான் வருது. இந்த வார்த்தையை தொடர்ந்து கேட்கலாம் விசுவாசமே வர ஆரம்பிக்கும். பாஸ்டர் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணா விசுவாசம் வராது. எந்த ஊழியக்காரன் ஜெபம் பண்ணாலும் விசுவாசம் வராது. விசுவாசம் எப்படி வரும்? வார்த்தையின் மூலமா வரும்.